இப்போ ஏன்னா அவங்களாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த குட்டி விஜயோட இருக்கா இதான சீக்வன்ஸு? ஒரு ஆக்ஷன் இதுதான் என்னோட போர்ஷன் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு பரபரப்புலேயே தான் இருக்கும். சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கா? எந்த படத்தில் கோட்ல தான் கேட்குறேன். இல்லை, சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு ஆக்சுவலி வெங்கட் பிரபு ஹீரோன்னு தான் போட்டிருக்கேன். அதுதான் ஒரு சேலஞ்சு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் மோடுன்னு தான். நம்ம விபி சாரோட ஸ்டைலில் விஜய் சாரோட மாஸ் இது எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையுன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த படம் முடிஞ்சோடனே அந்த ப்ளூப்பர்ஸ் இல்லை, அதுக்கான சூழ்நிலை அமையலை எனக்கு. ஆமாம், ஏன்னா வந்து இது அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் சார், அதுதான் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படி. ஆமாம் தெரியும், நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னா. இல்லை, அவர் அப்போது எவ்வளோ சைலண்ட்டாக என்ன தேவையோ அவ்வளோ தான் பேசுவார், அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கார். ஆனால் ரிசீவ் பண்ணிக்குவார். இதில் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்காருப்பா. கோட் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும். ஆனால் சூழ்நிலை தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது எப்போ என்ன நடக்கும்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு மேஜிக் தான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஸோ வர்த் த வெயிட் ஒரு பெரிய படமாக வந்து உங்ககிட்ட அமைஞ்சிருக்கு. நான் வந்து ஃபேன் பாய் கலந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் முன்னாடியே பார்த்துட மாட்டேன். இந்த ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். Hi, this is Deepika from Red Knoll. Goat special interview. We have Dileepan sir. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே உங்கள் டிஷர்ட் செம்மையாக இருக்குது சார். அது நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா அந்த பேக் சைடில் இருக்கிற இமேஜ் இது. ஸோ கோட்டுக்கான எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு க்ரூ மெம்பர்ஸ்க்கே நான் வந்து பேச வந்து நல்லாவே தெரியுது. அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பு. நீங்கள் பர்சனலாக வந்து செப்டம்பர் 5th அந்த நாளுக்காக எவ்வளோ தூரம் ஈகராக இருக்கு? நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக நான் வந்து ஃபேன் பாய் கலந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் முன்னாடியே பார்த்துட மாட்டோமான்னு நினச்சேன். நான் இப்போ தான் டீம் கிட்ட கேட்டேன். எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான், முன்னாடி எதுவும் ஷோஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாம் தனியாக பார்த்துட மாட்டோமோ யாருக்கு எல்லாருக்கும் முன்னாடியே அப்படின்னு நினச்சேன். நான் அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்குறது வந்து ஒரு தனி ஃபீல் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவங்களோட ஆர்ப்பாட்டமே வந்து ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ அந்த செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஃபேனாக இருந்தாலும் சைலண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த FDFS பற்றி. இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் வந்து நானும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விஜய் சார் படம், விபி சாரோட ட்ரீட்மெண்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். மற்ற ஃபேன்ஸ் மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ கோட் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கோட் சார்ந்து ஏதான ஒரு அப்டேட் வராதா, ஏதான குட்டியா இல்லை? ஏன்னா இப்போ இன்டர்வியூஸில் கூட புதுசாக எதானே சொல்ல மாட்டாங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ஒரு ட்ராவலிங் வித் ஃபாதர் விஜய் ரோலில் இருக்கீங்க. ஸோ அந்த குட்டி விஜயோட இருக்கா இதான சீக்வன்ஸு உங்களுக்கு? அதான் இப்போ நம்ம படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி விபி சார் வந்து அதனால வந்து படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எதாவது சொல்ல முடியுமா ஒழிய படத்தை பற்றினா நம்மளோட இதை பற்றின இது. ஏன்னா நம்ம நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில், அதில் நம்ம ஒரு சின்ன பார்ட்டை அவங்களோட ஷேர் பண்ணுறோம். ஆமாம், ஆக்சுவலி அதான் ட்ரெய்லரில் அந்த ஷார்ட் பார்த்தோம், யூ கோயிங் சம்வேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கூடவே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இப்போ வந்து விபி சாரோட படம் அப்படின்னாலே வந்து நான் பர்சனலாக விரும்பி பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த படம் முடிஞ்சோடனே அந்த ப்ளூப்பர்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏன்னா கூடவே ட்ராவல் பண்ணதுனால விஜய் சாரோட அந்த ஃபன் சைடு வந்து, ஏன்னா இப்போது நாங்கள் ஐ திங்க் கடைசியாக அந்த ஃபன் சைட்லாம் வந்து சச்சின் இந்த டைமில் தான் பார்த்துருப்போம். அப்புறம் அவர் ஒரு மாதிரி கமர்ஷியல் கிங்காக மாறிட்டார். ஸோ அவரோட ஃபன் சைடு வந்து நீங்கள் நேர்லேயே பார்த்து இல்லை, அதுக்கான சூழ்நிலை அமையலை எனக்கு. ஆமாம், ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி மூமெண்ட்டாக இல்லை. மேபி அந்த ப்ளூபர்ஸை வந்து நானே படத்தில் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா. ஆமாம், ஏன்னா வந்து அப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து ஒரு ஆக்ஷன் இதுதான் என்னோடய போர்ஷன் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இதுலேயே தான் ஒரு பரபரப்புலேயே தான் இருக்கும். அதனால் அந்த மூமெண்ட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விபி சார் இருந்தனாலே அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அது மேபி படத்துக்கு அப்புறமா தெரியும் நினைக்கிறேன் அந்த இது. கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போது உங்களோட ரோல் அப்படின்னு நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம், ஜென்ரலாகவே வந்து நீங்கள் சூஸியான ரோல், ஆனால் கண்டிப்பாக மனசில் நிற்கிற ரோல் அப்படின்னு தான் இருக்கும். அது ஜென்ரலாகவே நீங்கள் அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து நல்ல பெரிய டேரக்டருங்க, பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண போகும்போது இன்னும் நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம்.
அப்படின்ற ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் நான் இதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது கடவுளோட அருளில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட பெரிய பெரிய டேரக்டர்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையுது. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு என்ன வருது இது மேலே ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிங்கிறது இப்போ நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களை பார்த்துட்டு அவங்க இப்போ வரைக்குமே வந்து அதுக்கான டெடிகேஷனு ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்சியராக இருக்குது. இப்போ அவ்வளோ ப்ரூவ்டு உச்சத்தை தொட்டவங்க அவங்களாம். கண்டிப்பாக அப்படி இருக்கிற அவங்களே வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சீனை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் அதை வந்து சின்சியராக அட்டன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து இன்னும் ப்ரூஃபே பண்ணல, எதுவுமே போகல. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இப்போ என் மனசில் ஓடிட்டுருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி இந்த ரோலுக்கு வந்து விபி சார் நீங்கள் இது வந்து நான் விபி சார்கிட்ட நான் ரொம்ப வருஷமாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் சார் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணணும் சார், நான் கஸ்டடியில் கூட போய் நான் கேட்டேன். சார் எனக்கு தெலுங்கு கூட தெரியும் சார், நான் தெலுங்கு பேசுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணார். ஆனால் சூழ்நிலை தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது எப்போ என்ன நடக்கும்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு மேஜிக் தான் வச்சுக்கோங்க. அதனால் வந்து நம்ம உழைப்பு மட்டும்தான் நம்மளது, எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பலன் வந்து கடவுள்கிட்ட. கண்டிப்பாக. ஸோ வர்த் த வெயிட் ஒரு பெரிய படமாக வந்து உங்ககிட்ட அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்போது வெங்கட் பிரபு சாரோட இந்த ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக நடந்தபோது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களோட படம் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து சார் வந்து இந்த மாதிரி குவிட் பண்ணுற சினிமாவை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு. பீயிங் த ஃபேன் தேர், அஃப்கோர்ஸ் அங்கே குவிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆஃப்கோர்ஸ் ஷூட்டிங் நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த இது இல்லை? ஓகே, ஸோ நீங்கள் அதை ஆக்சுவலி எப்படி ஏற்றுக்கிறீங்க? இல்லை, ஒரு ஃபேன் பாயாக நமக்கு வந்து ஒரு சின்ன மனசு கஷ்டம் தான். ஏன்னா வந்து சார் படம்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் மூட் இருக்கும். அதனால் வந்து இப்போ நமக்கு ஒரு செலிப்ரேஷன் ஒன்று கட் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் தான். ஆனால் சாரோட பர்சனல் முடிவு, அவர் எது பண்ணாலும் அவர் நல்லதுக்கு, சுற்றி இருக்கவங்க நல்லது தான் பண்ணுவார் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு குட்டி செக்மெண்ட்டு, ஒரு ஃபோட்டோ கார்னர் தான் இது. சின்ஸ் இந்த ஃபோட்டோ வந்து இட் இஸ் வே லாங், உங்களோட பாண்ட் வித் விஜய் சார் அப்போவே ஆரம்பிச்சிருக்கு. எஸ், ஸோ அந்த பாண்ட்லேருந்து நீங்கள் அப்போ பார்த்த விஜய் சாரும் இப்போ இருக்கிற விஜய் சார் அப்படின்னு இல்லை, அவர் அப்போது எவ்வளோ சைலண்ட்டாக என்ன தேவையோ அவ்வளோ தான் பேசுவார். அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கார். ஆனால் ரிசீவ் பண்ணிக்குவார். அவர் ஆக்சுவலாக வந்து சாருக்குமே வந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நான் சொன்னேன், சார் எதுவும் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துருக்கு, ஆமாம்மா தெரியும், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டார். ஏன்னா இப்போ அவங்க எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ நல்லது கெட்டது ஹாப்பி சேட் எல்லாமே கடந்து வந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இருக்க போகும்போது சார் ரெகக்னைஸ் பண்ணுறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. அப்புறமா ஏதாவது உங்களோட ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்ன பர்சனலான காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, பர்சனலான காம்ப்ளிமெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் சார் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கான, ரொம்ப நேரம் அவர் கூட பேசுறதுக்கான சூழ்நிலை அமையலை. அதுதான் நிஜம். ஆனால் அவங்கள நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம்ல, எப்படி அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன. இப்போ ஏன்னா அவங்களாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவங்க வந்தாங்கனாலே. ஆனால் வந்து அவர் இருந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு எப்பயும் போல தான் இருக்கும். ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனை பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைவர்ஷன் இருக்காது, ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது இந்த ஃப்ரேம். ஏன்னா இந்த ஃப்ரேம் தான் வந்து இப்போ எல்லாருமே ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து இப்போது என்னென்னா, இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலே வந்து ஜென்ரலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணது வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், கதையை வந்து கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அந்த மாதிரி கணிக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஷினை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களோட ஆசைக்கு. இப்போ வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மலை மேலே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கற்பனையில் ஒரு மலையை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மலையெல்லாம் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு இன்டர்வியூக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மலை நினச்சிட்டு இருப்பேன். இப்போ அந்த மலையெல்லாம் நீங்கள் ட்ராவல் ஆனால் நான் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து எல்லா ஃபேன் பாய்க்கும், எல்லா ஃபேன்களுக்கும், விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, விபி சாரோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த படம் இப்படி வரும்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையுன்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா வந்து ஆமாம், விபி சாரோட ஸ்டைலில் விஜய் சாரோட மாஸ் இது எப்படி இருக்கும். இப்போ சாரோட கேஷனே வெங்கட் பிரபு ஹீரோன்னு தான் போட்டிருக்காரு. இப்போ அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறப்பார், அதுவும் மல்டி கேஸ்ட் வர எல்லாரும் எப்படி இருப்பாங்க. அதுதான் ஒரு சேலஞ்சு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் மோடுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால்
எல்லாருக்குமே இதை ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த படம். கண்டிப்பா. ஆக்சுவலி வெங்கட் பிரபு சார் படம்னாலே ஒரு பக்கம் வந்து ஓகே டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருந்தாலும், அவரோட கேங்கோட ஃபன் அப்படின்னு இருக்கும். அவங்களோட ட்ராவல் பண்ற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல எப்படி? ஆமாம், நான் ஒரு ரெகுலராக அவங்க கூட ட்ராவல் ஆகிறோன்னு போகும்போதே எனக்கு ஒரு சின்னதாக ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப ட்ராவல் ஆகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல நான். ஆனால் டக்குன்னு எல்லாருமே ரொம்ப வருஷமாக பழகுனவங்க மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு எல்லாம் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இது பண்ணி ஜாலியாக தான் இருக்கு. ஜாலியா இருக்கு. ஆமாம், ஆனால் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபன்னு மட்டுமே இல்லாமல் ஒர்க்கும் நடக்கும், பெர்ஃபெக்டாக நடக்கும், அது சின்சியராகவும் இருக்கும், அது ஃபோக்கஸ்டாக குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்சுவலி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து என்னன்னு சொல்றது? அப்படியே ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸ்கை ராக்கெட் ஆகிட்டே இருக்குன்னு தான். ஸோ நான் பிஃபோர் வி வைண்ட் அப் நான் இதை கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போது உங்களோட ரோல் வந்து ஒவ்வொரு படத்துலையும் யூனிக்காக இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னது. அண்ட் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இவர் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்காருப்பா, கோட் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் இல்லை, இது அவங்க அது மாதிரி என்னை நோட்டீஸ் பண்ணி எனக்காக அவங்க டைப் பண்ணுறாங்கன்றது நான் ஒரு பெரிய கிஃப்டடாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளை அடுத்தவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கடவுளோட அருள் தான் அது. அது மாதிரி நம்ம வேலையோட எதிர்காலத்தை நினச்சி ஒருத்தவங்க டைப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நான் தலை வணங்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்றும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு படத்தில் நமக்கு வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து நம்மளை இது பண்ணோம், இன்ஸ்பயர் பண்ணோம், அது நம்மளோட லைஃப் லாங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு. சில படத்தில் நம்மளோட கேரக்டர் படத்தில் சூப்பராக அமையும். சில சமயம் அவங்களோட ப்ரெசன்ஸே நமக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு மொமெண்ட்டு நமக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஆக்சுவலி இது நான் கேட்கலாமா என்னன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து ஏதான ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் கிடைக்குமான்ட்டு. உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கா? இல்லை எந்த படத்தில்? நம்ம கோட்ல தான் கேட்குறேன். எந்த படத்துலன்னு கேட்டீங்க? இல்லை, சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு டேரக்டர் சொல்லிட்டாரு. நானுமே அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் ஒரு ஆடியன்ஸாக தான்? ஆமாம், நானும் ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா என்னோட போர்ஷன் மட்டும் தான் நான் டப்பிங் பண்ணேன், என்னோட போர்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். எனக்குமே இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க என்ன பண்ண போகிறாங்க தேட்டரில், எப்படி என்கேஜிங்காக இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அப்போ அந்த கில்லி டைலாக் இருந்தாலும் சரி, மிஷன் இம்பாசிபிள் எண்டு, அது ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோடு தான் படம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட இவ்வளோ ஆக்சுவலி பிஸி ஸ்கெடியூல்லையுமே வந்து கொடுத்ததுக்கு. ஐ விஷ் இப்போது நீங்களும் ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நம்புகிறோம். நீங்கள் எதானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லா ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ஜேனர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு விபி சாரோட ஸ்டைலில் இந்த படத்தை வந்து விஜய் சாரோட மாஸ் அப்பியரன்ஸில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ FTFS என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.